Hey guys, happy to see you again this week. We are in week 3 and going to see lesson 3, right? Which is the value of dry bones. Last 2 weeks நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்? Lesson 1, Sin and Redemption. Bible passage என்னதான் இருந்தது? Ezekiel 18, right? And அதே மாதிரி second lesson என்ன பார்த்தோம்? The parts of the good shepherd. And Bible passage என்னது? Ezekiel 34. So, இது ரெண்டுத்துல ஏதாவது ஒரு காமனான ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அது என்னது? That is Ezekiel, the book of Ezekiel. So நம்ம நம்மளோட first few lessons Ezekiel prophet பத்தி தான் பார்க்கிறோம், கரெக்டா? பட் யாருக்கெல்லாம் அவரை பத்தி தெரியும்? ஆல்ரெடி அக்கா லெசன் 1ல அவரை பத்தி சில இன்ட்ரோ கொடுத்திருந்தேன், கரெக்டா? பட் பிஃபோர் நம்ம இசைக்கியலை பத்தி தெரிஞ்சுக்கிறது முன்னாடி நம்மளோட அந்த ஹிஸ்டரி பீரியடை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும், கரெக்டா? ஸோ நம்ம லெசன் 1ல இருந்தே பார்க்கும்போது sin entered into the world through Adam and Eve disobedience பார்த்தோம் இல்லையா? அதுக்கப்புறம் காயின் ஆபேலோட கதை பார்த்திருக்கோம். நோவாவோட ஒபீடியன்ஸ் மூலமா எப்படி அவரோட ஃபுல் ஃபேமிலி ரசிக்கப்பட்டாங்கன்னு பார்த்திருக்கோம். அண்ட் ஒரு ஆப்ரஹாம் பீரியட், ஐசக் பீரியட், ஜேக்கப் எப்படி ஒரு சீட்டரா இருந்தாலும் he repented, he wanted God at his side. அதுக்காகவே he fought with that angel and அது மூலமா he got another name, Israel அப்படின்னு சொல்லி. Okay, but God accepted him. God forgave him. அந்த மாதிரி இருந்தது. அவங்க ஈஜிப்ட்ல ஸ்லேவ்ஸா மாறினாங்க. ஆனா அப்ப கூட கடவுள் அவங்கள கைவிடவே இல்லை. Even though they were slaves in Egypt, their population still increased. இஜிப்சியன்ஸோட என்னாச்சு? இஸ்ரேலோட பாப்புலேஷன் அதிகமா இருந்தது, கரெக்டா? நம்ம அந்த ஸ்டோரிஸ் எல்லாமே பார்த்திருக்கோம். அதுக்கப்புறம் கடவுள் எப்படி அவங்கள இஜிப்ட்ல இருந்து ப்ராமிஸ் லேண்ட் கூட்டு போனது கதை எல்லாமே பார்த்தோம். இந்த 40 years of journey. So everywhere God has been a graceful and merciful God. But still நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம்? திரும்பி பாவம் பண்ணி கடவுளை மறுதலிச்சுட்டே இருந்தோம். We never wanted God to be the ruler. So கடவுள் நமக்காக என்ன பண்ணாரு? ஓகே, நான் தான் ரூலரா இல்லைன்னா கூட I can set you up the guys that you want அப்படின்னு சொல்லி கேட்டு ஜட்ஜஸ் கொடுத்தாரு, கரெக்டா? அதுக்கப்புறம் நம்ம யாரெல்லாம் பார்த்தோம்? ஜட்ஜஸ் லைக் டெபோரா, சாம்சன், ரைட்? And people were still not satisfied. அப்புறம் யாரை கொடுத்தாரு? The kings கொடுத்தாரு. ஸோ யார் ஃபர்ஸ்ட் கிங் சவுல், அதுக்கப்புறம் கிங் டேவிட் அண்ட் கிங் சாலமன். ஸோ இந்த 3 kings பீரியடும் பார்த்தீங்கன்னா they were not good leaders. They were, but they started sinning against God at different point of time and they did repent. But அவங்க பண்ண லீடர்ஷிப்ல people also started sinning against God, கரெக்டா? அப்போ கடவுளுக்கு பிடிக்காத நிறைய காரியங்கள் நடந்தது. அப்போ கடவுள் என்ன பண்ணாரு? கிங் சாலமன் பீரியடுக்கு அப்புறமா அவரோட பையன் அந்த ரெஹோபாம் அப்படின்ற அவரோட பீரியட்ல அந்த ஹோல் கிங்டமே டிவைட் ஆச்சு. த நார்த்தன் கிங்டம் அண்ட் த சதர்ன் கிங்டம். ஸோ 10 tribes ஆஃப் இஸ்ரேல் டுகெதரா ஃபார்ம் பண்ணதுதான் அந்த நார்த்தன் கிங்டம். அண்ட் அந்த மீதி இருக்கிற 2 ட்ரைப் செட் ஆஃப் பீப்புள் இருக்கு இல்லையா, அவங்க தான் சதர்ன் கிங்டம் ஜூடாவா மாறினாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட 2 கிங்டம் இருக்குது, கிங்டம் ஆஃப் இஸ்ரேல் அண்ட் கிங்டம் ஆஃப் ஜூடா, கரெக்டா? ஸோ பீப்புள் kept sinning against God. அவங்களுக்குள்ளேயே வார் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது they forgot what they had as a covenant with God. அந்த tabernacle அது எல்லாமே மறந்து போயிட்டாங்க. ஸோ அதனால என்ன பண்ணாங்க? அசேரியன்ஸ்ன்ற ஒரு எம்பையர் கிங்டம் ஆஃப் இஸ்ரேலை கேப்சர் பண்ணிக்கிட்டாங்க. அதே மாதிரி இந்த கிங்டம் ஆஃப் ஜூடாவை பாபிலோன் கேப்சர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ பாபிலோனோட கிங் யாரு? நம்ம லாஸ்ட் டைம் பார்க்கும்போது நெபுகாத்நேச்சர், கரெக்டா? As God had prophesied through different prophets, and the entire kingdom of Judah, the Jerusalem was completely destroyed and நிறைய செட் ஆஃப் பீப்புள் தான் கேப்டிவ்ஸா கூட்டு போனாங்க பாபிலோனுக்கு. அதுல ஒருத்தர் தான் யாரு? நம்மளோட இசைக்கியல் ப்ராஃபட். அண்ட் கைஸ், திஸ் பர்சன் அண்ட் திஸ் கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர் இந்த பைபிள். He never disobeyed God. எப்போ கடவுள் என்ன விதமான ஒரு காரியத்தை சொன்னாலும் அதை கேள்வி கேட்காம அதை அப்படியே பண்ணார். ஈவன் அது எவ்வளவு வியர்டா இருந்தாலும் சரி, மத்தவங்க என்ன பார்த்தாலும் இல்ல மத்தவங்க என்ன சொன்னாலும் அவருக்கு அதை பத்தி கவலை இல்லை. கடவுள் சொல்லிட்டார், நான் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு கேரக்டர். என்னென்ன பண்ணாருன்னு உங்களுக்கு தெரியுமா? கடவுள்
ஒரு ஸ்க்ரால் கொடுத்தாரு. அந்த ஸ்க்ராலை வந்து அப்படியே சாப்பிட சொன்னாரு. எசேக்கியேல் just ate it and அதை சாப்பிட்டுட்டு he went and prophesied to the people. God made Ezekiel the watchman to warn people against their wicked ways whenever they disobey God. First weird விஷயம், he actually ஒரு கிளே டைல் இருக்கு இல்லையா, அதுல வந்து ஜெருசலேமை வரைஞ்சு அதை சுத்தி ஆர்மிஸை வந்து வரைஞ்சாரு. இதை பார்த்த மக்களுக்கு என்ன தோணும் அப்படின்றது பாத்தீங்கன்னா, ஜெருசலேமை கூடிய சீக்கிரத்துல நிறைய ஆர்மிஸ் அட்டாக் பண்றாங்க. செகண்ட் ஆக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, 390 இயர்ஸ் கிட்ட கிங்டம் ஆஃப் இஸ்ரேல் வந்து காடுக்கு டிசோபீடியண்டா இருந்தாங்க. ஸோ அதனால அவர் என்ன பண்ணுவாரு, 390 டேஸ்க்கு லெஃப்ட் சைட்லேயே படுத்துட்டு இருந்தாரு. அதே மாதிரி 40 இயர்ஸ்க்கு வந்து கிங்டம் ஆஃப் ஜூடா வந்து கடவுளை மறுதளிச்சுட்டு இருந்தாங்க, டிசோபீடியண்டா இருந்தாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி ரைட் சைட்ல ஒரு 40 இயர்ஸ்க்கு அவர் என்ன 40 டேஸ்க்கு அவர் வந்து படுத்துட்டு இருந்தார், டு ரிமைண்ட் the people that they have sinned against God. இந்த காலகட்டத்துல இந்த மாதிரி யாராவது ஒருத்தவங்க பண்ணாங்கன்னா நம்ம எல்லாருமே அவங்கள வந்து ஒரு பைத்தியக்காரன்னு சொல்லுவோம், கரெக்டா? அதே மாதிரிதான் எசேக்கியேலுக்கு அந்த டைம்ல நடந்திருக்கும். பட் he didn't care about anybody, he just did it. So இன்னொரு நாள் என்ன பண்ணாருன்னா, அவரோட ஹேரை வந்து கட் பண்ணி அதோட 1/3 மட்டும் பர்ன் பண்ண. ஸோ அந்த முடி பர்ன் பண்ண மூலமா என்ன சொல்ல வந்தாருன்னா, அந்த மக்கள் வந்து டிசீஸாலையும் ஃபெமைனாலையும் சாகுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அண்ட் இன்னொரு செட் ஆஃப் ஹேரை வந்து ஸ்வாடால கட் பண்ணாரு. தட் இஸ் டு மேக் தம் ரியலைஸ் பாபிலோனோட அட்டாக் ஆன் ஜெருசலேம். அண்ட் இன்னொரு செட்டை விண்டுவில் தூவி விட்டாரு. திஸ் இஸ் டு சே பீப்புள் பயத்துல ஸ்கேட்டர்ட் ஆவாங்க இல்லையா. ஸோ அந்த இதை காமிக்கிறதுக்காக சில ஹேரை மட்டும் என்ன பண்ணாரு, அவரோட ட்ரெஸ்ல வந்து தச்சுக்கிட்டாரு. இதை வந்து எதுக்காக பண்றாருன்னா, காட் வந்து சில பேரை மட்டும் பாதுகாப்பாரு. யாரெல்லாம் who are all obedient to him, கண்டிப்பா அவங்கள பாதுகாப்பாரு. and make them return to the promised land. இதெல்லாம் ஏன் பண்ணாருன்னா, these people were so arrogant, even though captive-ஆ இருந்தாலுமே they were thinking like, okay, one day I'll be just going, just like நம்மலாம் இப்போ எப்படி COVID-19ல வந்து we are like, okay, one day everything will go back to its normal life, நம்ம எல்லாருமே ஒரு நார்மல் லைஃப்க்கு போயிடுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி மக்கள் யோசிச்சுட்டு இருக்கும்போது எசேக்கியேல் வந்து இல்லை, இதோட ஒன்றும் மோசமா தான் ஆக போகுது அப்படின்னு வந்து கடவுளோட அந்த மெசேஜஸ் சொல்றாரு, டு மேக் பீப்புள் ரிப்பெண்ட். ஆனா அதுவும் கடவுள் வந்து அவருக்கு ஒரு ஹோப்பையும் கொடுக்க சொல்றாரு. அந்த ஹோப் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். As அக்கா told you before, எசேக்கியேலுக்கு நிறைய விஷன்ஸ் கடவுள் கொடுத்திருக்காரு, கரெக்டா? அதே மாதிரி ஒரு செட் ஆஃப் விஷன்ல தான் இப்ப என்ன பண்றாரு, கடவுள் வந்து அவரை ஒரு டெசர்டட் லேண்ட்ல ஃபுல் ஆஃப் போன்ஸ்னா அவ்வளோ ஒரு ட்ரைட் போன்ஸ் காமிக்கிறாரு. அந்த போன்ஸை பார்த்தாலே நமக்கே ஒரு பயம் வந்திருக்கும். அப்போ எசேக்கியேல் யோசிச்சு பாருங்க எப்படி பயந்துருப்பாரு இல்லையா. பட் he just stood there seeing all this and wondered கடவுள் என்ன சொல்ல வராரு. அப்ப கடவுள் எசேக்கியேலை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு, சன் ஆஃப் மேன், கேன் தீஸ் போன்ஸ் லிவ்? இந்த போன்ஸ் எல்லாம் திரும்பி உயிரோட வர முடியுமா? சோ நீங்களா அதுக்கு எசேக்கியேல் என்ன பதில் கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறீங்க? எசேக்கியேல் என்ன சொன்னாரு தெரியுமா? he said, God, உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இது முடியுமா முடியாதான்ட்டு, என்னால இதுக்கு பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாரு. அப்போ கடவுள் திரும்பியும் வந்து அவர்கிட்ட ஒரு வியர்டான ஒரு கமாண்ட்மெண்ட் கொடுக்கறாரு. என்ன சொல்றாரு, இப்ப நீ என்ன பண்ணு, இந்த போன்ஸ் கிட்ட எல்லா போன்ஸ்க்கும் வந்து நீ ப்ராஃபஸி பண்ணு, அவங்க வந்து ரிப்பெண்ட் பண்ணி என்னோட வழிகளை நடந்தா அவங்கனால வாழ முடியும் அப்படின்னு ப்ராஃபஸி பண்ண சொல்றாரு. The word of God must be preached to these dry bones. Ezekiel just obeyed. அவர் எந்த கேள்வியும் கேட்காம அந்த போன்ஸை பார்த்து he prophesied the word of God to them. அப்போ என்ன ஆச்சு, ஒரு பெரிய சத்தம் வந்தது, ராட்லிங் சவுண்ட்ஸ், ஓகேவா? அந்த சத்தத்துல என்ன ஆச்சு, எல்லா போன்ஸும் ஷேக் ஆகி they started to form into human bodies. ஒரு போனா, ஒரு லிக்மெண்டா, ஒரு ஃபிளஷா வந்து பாடி ஹியூமன் பாடிஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சது. என்ன ஒரு மிராக்கிள்ல, ஜஸ்ட் லைக் ஹவு காட் வந்து ஜெனசிஸ்ல அந்த ஹியூமன் பாடியை ஆடமை கிரியேட் பண்ணாரோ, அதே மாதிரி இங்க என்ன நடக்குது, அந்த போன்ஸ் எல்லாமே வந்து திரும்பி ஃபார்ம் ஆகுது. ஸோ இப்போ அந்த போன்ஸா இருந்தது எல்லாமே இப்போ வந்து ஒரு ஹியூமன் பாடிஸா அந்த மாதிரி நிறைய இருந்தது. ஸோ இப்போ இந்த பாடிஸ் எல்லாமே ஃபார்ம் ஆயிடுச்சு. பட் தேர் வர் நோ breath.
ரிமெம்பர் த கிரியேஷன், ரிமெம்பர் த ஜெனசிஸ் பார்ட். அங்க என்ன நடந்தது? கடைசியில கடவுள் வந்து அவரோட மூச்சு காத்த பிரீத் பண்ணாரு, கரெக்டா? அதே மாதிரி இங்கேயும் we needed the spirit, ரூவா. ஸோ கடவுளோட பேச்சை திரும்பி கேட்டு இசைக்கியல் என்ன பண்றாரு? அந்த 4 windsக்கு கால் பண்றாரு, the spirit, the ரூவா கால் பண்றாரு. Oh, come from the 4 winds, oh breath on these that they may live அப்படின்னு சொல்லி இசைக்கியல் சொல்லும்போது அந்த பிரெத் எல்லாம் அப்படியே வந்து அந்த பாடிஸ்ல இறங்கி all the bodies became into human beings, live human beings. They were alive with the word of God. It was a huge army that filled the entire valley. So இந்த dry bones எதை குறிக்குதுன்னா பார்த்தீங்கன்னா it represents the whole house of Israel. ஓகேவா? ஸோ அந்த இஸ்ரேல் மக்கள் அந்த கேப்டிவிட்டியில் இருக்காங்க இல்லையா, பாபிலோன், அசேரியன் எல்லாம். ஸோ இவர் ஸ்டார்டிங் டு லூஸ் ஹோப். அந்த ஹோப்பை வந்து லூஸ் பண்ணாமல் இருக்கணும். கடவுள் வந்து எப்படி இருந்தாலும் உங்களை ரெஸ்டோர் பண்ணி திரும்பி உங்கள் சிட்டிஸ்க்கு கூட்டு போவார் இஃப் யூ ரிபெண்ட். He says he'll give them a new spirit and a new life and restore them back to the land that he had promised them. God promised well, it will be one nation, one king and one God. My dwelling place shall be with them and I will be the God and they shall be my people. இதுதான் உங்களோட மெமரி வேர்ஸ் கூட, கரெக்டா? ஸோ நம்ம இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, நம்மளோட வாழ்க்கையிலும் நம்மளோட எல்லாரும் கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப் ஆர் மேபி நம்ம வந்து நமக்கு வர ப்ராப்ளம்ஸ்லேருந்து ஆர் நம்மளோட கெரியரில் நமக்கு ஒரு க்ரோத் இல்லாமல் இருக்கலாம், ஆர் மேபி நம்மளோட ஃபுல்லாகவே நம்மளோட லைஃப்பில் எல்லாமே ஃபெயிலியராகவே இருக்குது. அப்படின்ற ஒரு பட்சத்தில் நம்ம வந்து என்றைக்குமே நம்ம ஹோப்பை வந்து லூஸ் பண்ணக்கூடாது. நம்ம இந்த போன்ஸ் மாதிரி இருந்தாலுமே கடவுள்னால நமக்கு உயிர் வாழ்வு தர முடியும். He can make us live and nothing is impossible for the Lord. ஸோ கிட்ஸ், எப்பயுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எனி சுச்சுவேஷன் ஆர் எனி கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் கடவுள்கிட்ட வந்து எப்பயுமே ஒரு சொல்யூஷன் இருக்கு. Even though you have repented and you have been wicked throughout your life and you want to repent now, He is there to save you. He is there to redeem you. So we have become live in Christ and following all His words. What can we do for God? அப்படின்னு பார்க்கும்போது we have to tell the good news to everybody, right? உனக்கு மட்டும் தெரிஞ்சா போதாது இல்லையா, எல்லாருக்குமே தெரியணும். ஸோ அதுவும் நம்மளோட இங்கே ஒரு டியூட்டியா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர் கிட்ஸ், you are always alive in Christ. You are always alive with the word of God. Okay guys, see you next week then. எல்லா ஆக்டிவிட்டீஸும் மறக்காம பண்ணிடுங்க. ஓகே, டேக் கேர், பை.